தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்க்கலாம். யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். நேற்றைக்கு மக்களவையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்த போது அதற்கு பதிலளிக்கும் போது அவர் குறிப்பிட்ட அன்சிவிலைஸ்ட் என்ற வார்த்தை, அன்டெமோக்ராட்டிக் என்று குறிப்பிட்டிருந்த வார்த்தையை தற்பொழுது திரும்ப பெறுவதாக நேற்று அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் டார்வின் அவர்களிடம் கேட்கலாம். டார்வின், சொல்லுங்க. அவர் இன்றைக்கு 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தர்மேந்திர பிரதான் அமைச்சர் கூறியிருக்கிறார். என்ன கூறினார்? அதனுடைய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பட்ஜெட் கூட்டத்தினுடைய இந்த 2வது அமர்வு நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்ற போது ஒரு முக்கியமான ஒரு விவாதம் என்பது எழுந்தது. குறிப்பாக தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக உறுப்பினரான தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய கேள்வி மூலமாக எழுப்பியிருந்தார். குறிப்பாக மத்திய அரசு இதுபோன்று கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலங்களுக்கு மீது அவர்கள் நிதியை வழங்க மாட்டோம் என்று கூற முடியாது, சட்டப்பூர்வமாக அது மேண்டேட்டரி கிடையாது என்பதை அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசும்போதுதான் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தமிழகத்தினுடைய சென்ற முதல்வர் மற்றும் அதே போன்று தமிழக எம்பிக்கள் தன்னை ஏற்கனவே சந்தித்த போது கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வது, அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உள் பிரச்சனை காரணத்திற்காகத்தான் பின்பு அது அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் என்று தெரிவித்ததோடு அவர்களுடைய வார்த்தையில் அவர்கள் உண்மையாக இல்லை, நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பயன்படுத்தினார். அதே போன்று டிஸ்ஆனஸ்ட் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தார். இதுதான் மிக ஒரு பூதாகரமாக வெடித்திருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழக எம்பிக்கள் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று மக்களவையுடைய விதி 223 கீழாக உரிமை மீறல் நோட்டீஸ் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திமுகவுடைய மக்களவை குழு தலைவரான கனிமொழி இந்த நோட்டீஸை வழங்கியிருந்தார். தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் கூட்டாட்சி தத்துவத்தையும் அவமதிப்பதாக பேசியிருக்கிறார். தமிழ் மக்களை மிகவும் அவமதிப்பதாகத்தான் இந்த கருத்தை நாங்கள் பார்க்க இந்த மன்னிப்பு டார்வின் இப்ப நீங்க கூறியிருக்கக்கூடிய அமைச்சர் பிரதான் கூறியிருப்பது நாளை உரிமை மீறல் நோட்டீஸ் ஏற்கனவே திமுக கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இவர் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இப்பொழுது அமைச்சர் பிரதான் எங்கே அதை குறிப்பிட்டிருக்கிறார்? மாநிலங்களவையில் இது பேசும்போதுதான் தற்போது மத்திய கல்வி அமைச்சரான பிரதான் இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தான் கூறியது ஏற்கனவே அதாவது தன்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் இது மேலும் இது போன்ற ஒரு மிகவும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்போதும் தமிழ் மக்களிடமும் நான் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் அல்ல என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மத்திய அரசும் அதே போன்று தமிழ்நாட்டுக்கு எதிரானது அல்ல என்பதையும் அவையில் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் அவர் அவையில் இந்த கல்வி தொடர்பான விவாத மானிய கோரிக்கையின் போது விவாதம் நடத்தும் போதுதான் இந்த பேச்சு என்பது வந்தது. அப்போது அவர் பதிலளித்து பேசிய போதுதான் இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் என்பதும் மாநிலங்களவையிலும் தெரிவிக்கப்பட்டிருந்ததுதான் அவருடைய இந்த பேச்சை திரும்ப பெறுவதற்கான காரணமாகவும் இருந்தது. மேலும் தற்போதைய நிலையில் அவர் தன்னுடைய கருத்தை அவர் பின்வாங்கியதோடு மட்டுமல்லாமல் தற்போது மன்னிப்பு கூறுவதாகவும் கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது இதனுடைய பின்னணி காரணங்களா ஏதாவது தகவல் இருக்குதா டார்வின்? அதாவது காலையில போராட்டம் நடத்தினாங்க, மாநிலங்களவையில முழக்கங்களை முன் வச்சாங்க, அப்புறம் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது, உரிமை மீறல் நோட்டீஸை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கனிமொழி வெளியே பத்திரிகையாளர்கள் பேட்டியில குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் அனைவருமே மொழி சார்ந்த கோரிக்கையையும் தமிழும் இருமொழி கொள்கை சார்ந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் இந்த விஷயத்துல நேற்று வருத்தம் தெரிவித்து இன்றைக்கு மன்னிப்பு கோரி இருப்பது பின்னணி காரணங்கள் வேற ஏதானும் இருக்கிறதா? நிச்சயமாக இது ஒரு அழுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாடாளுமன்ற அவையில் அவர் தெரிவிக்கும் போது இது போன்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அவையினுடைய தவறாக வழிநடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழக எம்பிக்கள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவர் தமிழ்நாட்டு எம்பிக்கள் இதனுடைய தங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசும்போது அதை மறுப்பு தெரிவித்துதான் பேசியிருந்தார்.
பேசியிருந்தார்கள். எந்த காலத்திலேயும் தமிழ்நாடு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் புதிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கைக்குள்ளாக திணிக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை தான் என்பதை உறுதியாக இருப்பதாக ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசியிருந்தார்கள். அதேபோன்று தாக்கமாகவும் சிலர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நாகரிகமற்றவர்கள் என்று தங்களை கூறியதற்காக இன்று வெங்கடேசன் கூட பேசும்போது கூட அந்த கருத்தை அவர் மிக அதிகமாக பயன்படுத்தியிருந்தார். குறிப்பாக நாகரிகமற்றவர்களுக்கு எங்களை நீங்கள் பார்த்து ஏளனமாக கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் நிதியை பெறுவதற்காக எங்களிடம் கொடுத்துவிட்டு நாங்கள் பெறுவதால் நாங்கள் தாழ்ந்து போனவர்கள் அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இது போன்று ஒவ்வொரு எம்பிக்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் இதற்கான அந்த கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். அவருக்கு எதிரான போராட்டமும் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றிருந்தது. இது ஒரு அழுத்தம் தான் காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பார்த்தோம்னா தன்னுடைய இந்த வார்த்தை என்று விட்டது என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கானது கிடையாது. ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழகத்தை ரெப்ரசென்ட் செய்யக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கூறியதன் காரணமாக இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான பிரச்சனை என்பதுதான் அவர் உணர்ந்திருக்க கூடும் என்பதுதான் தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டார்வின்.